Good morning, student. Today, ninth standard subject social science, forms of government and democracy. அப்படிங்கிற லெசனை ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அரிஸ்டோகிராசி, மன்னராட்சி, ஆட்டோகிராசி, ஆலியோகிராசி, ரிபப்ளிக், டெமோக்ரஸி. இப்போ நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி இன் இந்தியா, இந்தியாவுடைய மக்களாட்சி. இந்தியா ஹேஸ் எ பார்லிமெண்டரி form of democracy. The Indian Parliament comprises the elected representative of the people and makes the law for country. The participants of people in the decisions making and the concept of the citizens are two important elements of the parliamentary form a government of in India. இந்திய நாடாளுமன்றம் மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடாகும். இந்தியாவின் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. இது நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குகிறது. கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் இரு முக்கிய கூறுகளாக விளங்குகின்றன. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். டெமோக்ரஸி இன் த இந்தியா ஒர்க்ஸ் ஆன் த 5 பேசிக் பிரின்சிபிள்: சோவியன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்தியாவில் மக்களாட்சி பின்வரும் 5 முக்கிய கொள்கை அடிப்படையில் இயங்குகிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோவிரிஜின்ஸ், இறையாண்மை. த செகண்ட் ஒன் சோசியலிஸ்ட், சமதர்மம். த தேர்ட் ஒன் செக்யுலார், மதச்சார்பின்மை. த ஃபோர்த் ஒன் டெமோக்ரட்டி, மக்களாட்சி. த ஃபிஃப்த் ஒன் ரிபப்ளிக், குடியரசு. இப்போ மக்களாட்சி பற்றி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கம் சொன்னது பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டி, பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா every person who is a citizen of India and who is not less than 18 years of age can exercise their right to vote in India based on the universal adult surface. There is no discriminations based on the person's caste, creed, the religion, region, gender and education when it comes to providing the right to. 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள். சாதி, சமய, இன வேறுபாடின்றி சமமான வாக்குரிமை பெற்றுள்ளனர். த எலெக்ஷன் இன் இந்தியா, இந்தியாவில் தேர்தல்கள். இந்தியா ஹேஸ் எ குயிஸ் த ஃபெடரல் கவர்மெண்ட் வித் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் at the federal, state and local levels. The general elections are conducted by the Election Commission of India. At the national level, the President of the India appoints of the Prime Minister who enjoy majority in the Lok Sabha, the lower house of the Parliament of India. இந்தியாவில் தேர்தல்கள். இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ளன. அதாவது நடுவண் அரசு, அதாவது மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் ஆகிய நிலைகளில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தில் கீழவையான மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை இந்திய அரசின் தலைவராக குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார். த எலெக்ஷன், all the members of the Lok Sabha are directly through general elections which take place once in every 5 years in normal circumstances. 2 Anglo-Indian members can be nominated by the presidents of India, the Lok Sabha. நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை பொது தேர்தல்கள் மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மேலும் 2 ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமனம் செய்கிறார். மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட் are elected by an electoral college consisting of elected members of the legislative assemblies of the state and union territories of India. The president of India nominates 12 members of their contribution, the arts, the literature, science and social service. நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். மேலும் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த 12 பேரை மாநிலங்கள் அவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இன் இந்தியா, டெமோக்ராட்டிக் இந்தியா. த ஜெனரல் elections
to the first Lok Sabha since independence were held in India between 25 October 1951 and 21 February 1952. The Indian National Congress emerged victorious by winning 364 of the 489 seats. Jawaharlal Nehru become the first democratically elected the prime minister of the country. மக்களாட்சி இந்தியாவில் முதல் தேர்தல். இந்திய சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொது தேர்தல் 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் முதல் 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. மொத்தம் இருந்த 489 இடங்களில் 364 இடங்களில் வெற்றி பெற்று இந்தியா தேசிய காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. சுதந்திர இந்தியாவின் மக்கள் தரப்பு முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. மேஜர் சேலஞ்ச் டு இந்தியன் டெமோக்ரஸி. Democracy is the dominant form of the contemporary world. It has no faced a service challenge or a rival so far in the last 100 years. There has been an expansion of democracy all over the world. The various aspects of democracy and its challenges are illiteracy and poverty, gender discrimination, regionalism, corruptions, criminalization of the politics, the political violence. தற்கால உலக மக்களாட்சி அரசாங்கம் தலைத்தோங்கி அரசாங்கத்தின் மேலாதிக்கம் செலுத்தும் வடிவமாக இருக்கிறது. மக்களாட்சியானது இதுவரை கடுமையான சவாலை அல்லது போட்டியோ எதிர்கொள்ளவில்லை. கடந்த 100 ஆண்டுகளில் உலகெங்கிலும் மக்களாட்சி விரிவடைந்து வளர்ந்து வருகிறது. இந்தியாவில் மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் கல்வியறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை ஆகியவை உள்ளடக்கின்றது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பார்த்தீங்கன்னா கல்வியறிவின்மை. இந்த கல்வியறிவின் காரணமாக தான் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். லெசன் முடிஞ்சுது. ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். ஹோம்ஒர்க்கை கண்டிப்பாக நெக்ஸ்ட் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.